3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம், அதோட எம்பிபிடி பேக்கப்பு, பவர் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பில்லு 0 தான் வரும். கரண்ட்டு கட் ஆனால் நம்ம வீட்டில் பேக்கப்பும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் தஞ்சாவூரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி பில்லு 4500 5000 வருது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம டேஞ்சட்கோலேருந்து பவர் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உதய் திட்டத்தின் கீழே கையெழுத்து போட்டிருக்கோம் தமிழ்நாடு. அப்போ வருஷம் வருஷம் நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லு கூறும்போது, நம்ம இங்கே இவங்க மேடம் டீச்சராக இருக்காங்க. நம்ம இப்போ சம்பாதிக்கிற காலம் போக திரும்ப ரிட்டையர்மெண்ட் லைஃப் நமக்கு வரும்போது வருஷம் வருஷம் பவர் பில்லு கூடிக்கிட்டே போகும். அப்போ என்ன பண்ண முடியும்? இது ஒரு அருமையான வாய்ப்பு, அதோட நல்ல முதலீடு. ஏன்னா அரசாங்கத்திலேருந்து 78,000 மானியம் கிடைச்சிருது. அதோட 2 லட்ச ரூபா வரைக்கும் லோனும் கிடைச்சிருது. இது நிரந்தரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ இந்த சோலார் சிஸ்டம் நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துக்கு எல்லா காம்போனன்ட்ஸுக்கும் உங்களுக்கு வேரண்ட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சோலார் பேனலுக்கு 25 வருஷம் வரைக்கும் வேரண்ட்டி இருக்குது. நடுவில் 1 முறையோ 2 முறையோ சர்வீஸ் பண்ணோம்னா கூட ஒரு 20 வருஷத்துக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு தேவையான முழுமையான மின்சாரத்தையும் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். 100% நீங்கள் சேவ் பண்ணிடலாம். இதில் நெட்வொர்க் சார்ஜுன்னு ஒரு கிலோவாட்டுக்கு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. உத்தேசமாக 87 ரூபா 50 காசு வரும். 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கிலோவாட்டுக்கு 100 ரூபா, 3 கிலோவாட்டுக்கு 300 ரூபா மட்டும் அடிப்படை தொகை கட்டினீங்கன்னா போதும். காலத்துக்கும் உங்களுக்கு மின்சார கட்டணமே வராது. அதே மாதிரி நம்ம சிக்கனமாக செலவு பண்ணோம், ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி இல்லை. தினமும் குறைஞ்சபட்சம் 15 யூனிட் உற்பத்தி ஆகுது. உலக சராசரி 12.6 யூனிட் இருந்தால் கூட இப்போ வரக்கூடிய பைஃபேஷியல் பேனல் கீழ்ப்பகுதியிலும் ஒரு 10% உற்பத்தி ஆகுது, மேல் பகுதியிலும் உற்பத்தி ஆகுது. அந்த மாதிரி இருபுறமும் உற்பத்தி ஆகிறதுனால உங்களுடைய உற்பத்தி சராசரியாக 15 யூனிட் வந்துடுது. இப்படி பல இடத்துலையும் இந்த சோலார் பற்றி அவங்க சிந்திச்சிட்டு இருக்கும்போது தான் எங்களுடைய கம்பெனியை பார்த்து, எங்களுடைய இந்த வீடியோக்களை பார்த்து அவங்களுக்கு திருப்தி ஏற்பட்ட பிறகு எங்களை கூப்பிட்டாங்க. எங்களுடைய சைட்டு இன்ஸ்பெக்ஷன் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. த்ரூஅவுட் தமிழ்நாடு எங்களுடைய சைட்டு இன்ஸ்பெக்ஷனுக்குன்னே தனியாக இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய வீட்டுக்கு போய் எந்த இடத்துல சோலார் பேனல் வைக்கலாம், எப்படி தரமான முறையில் இன்ஸ்டாலேஷன் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இந்த சோலார் பவரை இபி மீட்டருக்கு கொண்டு போகலாம், எவ்வளோ யூனிட் ஓடிக்கிட்டு இருக்குது, எத்தனை கிலோவாட் போட்டால் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், மொத்தமாக அந்த பில்லை 0 ஆக்கிறது எப்படி, பேக்கப்புக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது, சேஃப்டிக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது, இப்படி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எவ்வளோ லோடு இருக்குது, எத்தனை ஃபேன் இருக்குது, எத்தனை ஏர் கண்டிஷனர்ஸ் இருக்குது, பம்பு எவ்வளோ இருக்குது, ஹீட்டர் எவ்வளோ இருக்குது, இப்படி லோட்ஸை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சராசரியாக எவ்வளோ மின்சார செலவுகள் இருக்குது, இனிமேல் எதிர்காலத்தில் எவ்வளோ கூடலாம், அப்படி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சப்சிடிக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ரெடி கேஷில் பண்ணிடுறீங்கன்னா இம்மிடியட்டாக இன்ஸ்டாலேஷனுக்கு மூவ் பண்ணிடலாம். இல்லை பேங்க் லோனுக்கு நீங்கள் எதுவும் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, உங்களுடைய சிபில் ஸ்கோர்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்டருந்து நாங்கள் டாக்குமெண்டேஷன்ஸ் வாங்கி அதை வெரிஃபை பண்ணுவோம். உதாரணமாக நீங்கள் லோன் வேணும் அப்படின்னா ஒரு 10 பேங்க்லேருந்து நமக்கு லோன் தராங்க. என்னென்ன பேங்க்கில் உங்களுக்கு லோன் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு அந்த பேங்க் மேனேஜர்ஸ்ட்டை நாங்கள் அப்ரோச் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த பேங்க் இருக்குது அதுக்கு நாங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை அனுப்புவோம். அவங்க கேட்குறபடி பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஆதாரோடு இணைஞ்ச மொபைல் ஃபோன், இது 3ஐயும் வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களுடைய இந்த கரண்ட்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, உங்களுடைய சிபில் ஸ்கோர் எல்லாமே வந்துடும். நீங்கள் பர்மிசபிள் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, உங்களுக்கு அப்ரூவ்டு கேண்டிடேட் அப்படின்னா இம்மிடியட்டாக ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு லோன் நாங்கள் சேங்ஷன் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி லோனும் வாங்கி கொடுத்து அதிலேருந்து இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கமிஷனிங் பண்ணி ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுலேருந்து 15லேருந்து 20 நாளுக்குள்ளே உங்களுக்கு மீட்டர் வச்சுருவாங்க. அதுலேருந்து ஒரு 15 நாளில் அவங்க மீட்டர் வச்சாச்சு அப்படின்னு ஏஇ சர்டிஃபிகேட் பண்ண பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சப்சிடி அமௌண்ட்டு ரிட்டர்ன் வந்துடும். இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 முறை இல்லைனா 3 முறை பேங்க்குக்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் இபியில் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஒரு 2 முறை இல்லைனா 3 முறை அங்கே ஏஇ உங்கள் பகுதியில் இருக்கிற ஏஇயை நீங்கள் போய் பார்க்கணும். இந்த மாதிரி வேலைகளை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு நிரந்தரமாகவே சோலார் போட்டுடலாம். எலக்ட்ரிசிட்டி பில்லிலேருந்து நிரந்தரமாக ஒரு விடுதலையை நம்ம பெறலாம்.